ஹாய் பிரஸ். பாவிகளா, உங்களை நம்பி இறங்குனதுக்கு, உங்களை நம்பி சவால் விட்டு ஆளுங்கட்சி எதிர்த்ததுக்கு நல்லா செஞ்சீங்கப்பா. சோ இப்படிதாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் முதலாக களத்துல இறங்குனதே இந்த பரந்தூர் போராட்டம் தான். பரந்தூர் மக்களுக்காக முதலாக போராட்டத்தில் இறங்கினார், அரசு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். சோ அப்படி இந்த பரந்தூர் மக்களும் அவரை ரொம்ப நம்பி அவரை தேடி இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பழையூர் ஆபீஸ கூட வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு நீதிபதி தரணும், மகாராஜா எஜமான் நீங்க தான் எங்களுக்காக குரல் கொடுக்கணும், எங்களுக்கு உங்களாலதான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படிலாம் பயங்கரமா இருந்தாங்கல்ல. நம்ம கூட பார்த்தோம்ல, எல்லாரையும் கூட்டு வச்சு அப்படி உபசரிச்சு அவர் வந்து நான் உங்களுக்காக நீங்க எப்பவும் இப்பன்னு குரல் கொடுத்தாருல. அதனோட தொடர்ச்சியா தானே மாநாட்டில், அதாவது இந்த மாநில செயற்குழு கூட்டத்துல ஆளுங்கட்சியை பார்த்து பயங்கரமா சவால் விட்டாரு. முதல்வரை வந்து பரந்தூர் மக்களை போய் சந்திக்கணும், அவங்களோட குறைகள் என்னன்னு கேட்கணும், அப்படி நீங்க போய் சந்திக்கலாம், நான் வருவேன் அந்த மக்களோட எல்லாரையும் கூட்டிட்டு உங்களுடைய தலைமைச் செயலகத்தை நோக்கி அப்படின்னு சவால் விட்டாரு. நாம கூட பயங்கரமா அதுக்காக பொங்கி உணர்ச்சப்பட்டு இந்த இப்படிதான் ஒரு அரசியல் நான் எதிர்பார்த்தேன், தளபதி விஜய் இந்த மாதிரி தான் அடிக்கணும் ஆளுங்கட்சிய. சோ இது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கறத பயங்கர உற்சாகமா பேசணும்ல. இப்ப அதுக்குதான் இப்ப ஒரு சிக்கல உண்டாயிருக்கு. சோ விரைவில் நடக்க போதா நடக்க போகலையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த பரந்தூர் மக்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பாதி பேர் 19 பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது 17.52 ஏக்கர் இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு உண்டான தொகை 9.22 கோடி ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல இப்ப ஏறிடும். சோ அதுதான் இப்போ டாப் ஆஃப் த நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்போ இதை நக்கல் பண்ணி இவங்க சொன்னார்ல, விஜய் சவால் விட்டு 2 நாள் கூட ஆகல, திமுக காரங்க பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு பண்ண வச்சிட்டாங்க, பாதி பேரை கூப்பிட்டு. இப்ப என்ன பண்ண போறாரு விஜய் அப்படிங்கிற போது கேள்விக்குறியோட எல்லாருமே நம்மட்டு திருப்பி நக்கல் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுல ஆளா மாரிதாஸ் வந்திருக்காரு. சோ மாரிதாஸ் வந்து என்ன கேட்டுருக்காங்க கேட்டீங்கன்னா, விஜய்க்கு தெரிஞ்ச ஒரே அரசியல இந்த பரந்தூர் தான். சோ அதை வச்சுதானே பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதுக்குமே ஆப்படிக்கிற மாதிரி திமுக காரன் அவருக்கு சவால் விட்டு 2 நாள பத்திரப்பதிவு பண்ண வச்சிட்டான். பாத்தீங்கல்ல, அதான் ஏன் திமுக காரன் அங்கதான் நிக்கிறான். காசு ராஜா காசு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்ப மாரிதாஸ் கேட்கறத ஒண்ணு நம்ம வந்து அவர் வந்து வன்மத்தோட பேசுறாரு. ஆனா அவர் கேட்கிற கேள்வி நியாயமானதானே. இப்ப தளபதி விஜய் தானே இதுக்கு வந்து தக்க பதிலை கொடுக்கணும். அதாவது தக்க பதில் தளபதி விஜய் கொடுக்க மாதிரி இந்த மக்கள் பத்தி ஒண்ணு கேட்க நினைக்கிறேன்னா, உங்க நம்பிதானே அவர் வந்து சவால் விட்டாரு. அவருக்கு என்ன, இந்த பரந்தூர்ல ஏற்பட்டு வர்றதுனால விஜய் அவருக்கு என்ன பாதிப்பு? இந்த ஆளுங்கட்சி எதுக்குன்னா அவருக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, எதன் மூலமா ஆளுங்கட்சி எதிர்ப்பாரு. அவங்க பண்ற எல்லா ஊழல் சட்டம் சீர்கேடு எதை பத்தினாலும் அரசியல் பேசுவாரு. ஆனா அந்த பரந்தூருக்கு எதுக்காக வந்து குரல் கொடுத்தாரு, அந்த மக்கள் பாதிப்படையில நீங்க தானே விவசாய மக்கள், அது அவங்களும் நம்ம ஊர் மக்கள் தானே. மதுரையில மட்டும் எல்லாரும் போனீங்கல்ல, டென்ஷன் வரக்கூடாதுன்னு நின்று குரல் கொடுத்தீங்கல்ல, அப்ப இந்த மக்களுக்கு மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறக்காண்டி நீங்க கஷ்டப்படுறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காண்டி ஏதாவது பண்ணுங்க, நீங்க தான் வந்து காப்பாத்தணும் எங்களுக்கு அப்படின்னு நீங்களும் அவர் தேடி வந்தீங்கல்ல. சோ அதனாலதான் அவர் உங்களுக்காக நிற்போம், அந்த ஆளுங்கட்சி என்னன்னாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்குன்னு உங்களுக்காக குரல் கொடுக்க முன் வந்தாரு. கடைசியா இப்படி நீங்களே பேக் அடிச்சிட்டீங்கன்னா என்னையா நியாயமா இருக்கா? அப்ப உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா நீங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் போராட்டம் முன்னாறீங்க? சோ இது வந்து ரொம்ப நம்மளுக்கு, அதாவது இந்த படத்துல ஒரு பீஸ்ட் படத்துல தளபதி விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்களுக்காக தான் வாரேன், உங்களை நம்பி நாம ஒண்ணு பண்ண நினைக்கிறோம், ஆனா கடைசியில் நம்மளுக்கே ஒண்ணு பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படிதான் இது பார்க்கும்போது தோணுது. அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம். எந்த கட்சியுமாவது உங்களுக்கு தேடி வந்தாங்க சொல்லுங்க, யார் வந்து உங்களை தேடி? ஆனா அந்த மனுஷன் தான் உங்களுக்கு தேடி வந்தாரு. உங்களுக்கான இப்ப ஆளுங்கட்சி சவால் விடும்போது நீங்க அப்படி பேக் அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்னையா நடக்குது? அதாவது ஒரு ஒற்றுமையே இல்ல உங்களுக்குள்ள. உங்க பரந்தூர் மக்கள்கிட்ட அப்ப பாதி பேர் விளக்க அடுத்த பாதி பேர் விளக்கிறோம். அப்ப உங்களை நம்பி சவால் விட்ட ஒரு நிலைமை. சோ இப்ப அப்படிதான், அதாவது ஆளுங்கட்சி எந்த வகையிலும் அதை முயற்சி பண்ணுவாங்க. விஜய் அவர்ல பத்தி ஏதாவது பாத்தீங்கன்னா நம்ம கேவலப்படுத்தணும், அவர் வந்து பாத்தீங்கன்னா சவால் விட்டாரு, அவருக்கு பரிசு எடுக்க கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு அதனாலதான் உடனடியாக பாத்தீங்கன்னா 19 பேர் எப்படியோ மூல செலவு பண்ணி இன்னைக்கு 10 பேரையும் முடிச்சிட்டாங்க. ஆனா அது அவங்க சைட்ல உள்ளது, அவங்க வந்து நாங்க யாருன்னு காட்டுறவங்க காட்டாங்க. இப்ப தளபதி விஜய் தான் தான் யாருங்கிறத காட்டணும். இப்ப என்ன பண்ண போற இந்த மக்கள், இப்ப மீதி இருக்க மக்களாவது உடனடியாக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய போராட்டத்தை ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. இப்போ உங்ககிட்ட இருக்க பாதி பேர் போய் ரிசீவ் பண்ணிட்டாங்க, அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்புறம் எதுக்கு இப்பெல்லாம் உங்களால? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் இதுல வந்து ஒற்றுமையா இல்ல, நாங்க பாதி பேர் பிரிஞ்சு போய் நாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னா, அப்ப மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா இது எப்படி உங்களை நம்பி ஒரு விஷயத்தை எப்படி அவர் முன்னெடுக்க முடியும்? இப்போ வந்து உங்களை நம்பி குரல் கொடுத்துட்டு நீங்களா இப்படி பேக் அடிச்சு போனீங்கன்னா, இப்ப அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி திறமை எல்லாரும் நக்கல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஆக்கி விட்டீங்கல்ல. அவருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவமானமே கிடையாது. ஏன்னா உங்களை நம்பி அவர் இது வந்து அவருடைய இழப்புனே சொல்ல முடியாது, அவரோட அவமானம் சொல்ல முடியாது. அவர் உங்களுக்காக குரல் கொடுத்தாரு. இந்த முதல்வர் போயிட்டு இந்த மக்களை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு காது கொடுத்து இறங்கில அவர் அங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப அதுல நீங்க பாதி பேர் போயிட்டு ரீசன் பண்ணியாச்சு, நீங்க உங்க இடத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டீங்க, வித்துட்டீங்க. இப்ப மீதி இருக்க மக்கள் என்ன பண்ண போறீங்க? சோ இப்ப இது வந்து ஒரு கேள்விக்குறியா திரும்பி இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்குது. விஜய் என்ன செய்வாரு, விஜயால இப்ப என்ன பண்ண முடியும், திமுக காரங்க யாருன்னு காட்டிட்டாங்கல்ல, நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. சோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விட்ட சவால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும். என்ன பண்ண போறாரு, நாம இதை நான் பேசியிருக்கிறேங்க, அதனாலதான் இன்னைக்கு திருப்பி நான் பேசிட்டு இருக்கேன்.
ஸ்டாலினை வந்து சவால் விட்டாரு. இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா பரந்தூர் மக்களை போய் சந்திச்சாலா அது வந்து விஜயாவை சொல்லி தான் நீ சந்திச்சீங்கன்னு ஆயிரும். சந்திக்காம விட்டாலும் விஜயாவில் பாத்தீங்கன்னா மக்கள் திரட்டி தலைமை சேர்த்து வந்தாருன்னா அதை இன்னொரு பெரிய ஒரு அசிங்கமா ஆயிரும் ஸ்டாலின் அவருடைய அரசுக்கு அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். சோ அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மக்களை நம்பிதான் அவர் இந்த மக்களுக்காக தான் குரல் கொடுத்தாரு, ஏத்துங்க. கடைசி இந்த மக்களே பேக் அடிச்சு பின்னடிச்சு இங்க பாத்தீங்கன்னா 10 ரூபாய் பதிவு பண்ணிட்டு இந்த பேசாம சைலண்டா குடுக்குற காசை வாங்கிட்டு போறாங்கன்னா என்னத்த சொல்ல. இதை பார்த்துட்டு மக்கள் நீங்களே சொல்லுங்க. அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நமக்கு என்ன தோணும், யோ அதனால ஏன் உங்களுக்காக யாருமே குரல் கொடுக்க வரல. அதாவது ஒரு மக்களுக்கு ஒண்ணு நல்லது பண்ணுன்னு சொல்லி ஒரு மனுஷன் இவ்வளவுக்குள்ள ஆளுங்கட்சி எடுத்து பயங்கரமா சவால் விட்டு எல்லாம் பண்ணும் போது நீங்களே இப்படி பேக் அடிச்சு போய் அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணி விட்டீங்களா அப்படின்னு நமக்கு கேட்கணும்னு தோணுது. சோ பாக்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஒண்ணு, என்ன பண்ணாலும் சரி நாங்க காசு கொடுத்து எதனால விலைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மெதப்புலதான் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரர் இருக்காங்க. சோ இவ்வளவுக்குள்ள பணம் செல்வாங்களா அப்படின்னா இன்னும் 2026 தேர்தல்லாம் யார் யார விலைக்கு வாங்குவாங்களோ என்னென்ன பண்ணுவாங்களோ சொன்னா யாருன்னே சொன்னதுதான். அதாவது தமிழக வச்சுக்காலத்துல இப்ப பயங்கரமா எங்க தளபதி குரல் கொடுத்துட்டு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் உங்களால 234 தொகுதியும் கொண்டு அவர் போடுவார் நம்பிக்கையா. ஆனா கடைசியில அவர் வந்து உங்களை நம்பிதான் கொண்டு போடுறாரு. கடைசியில அந்த ஆளுங்கட்சி என்ன மாதிரி சித்து லேட்டா காட்டாலும் தெரியும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த புதுசுல இப்படிதான் பயங்கரம் பேசும்போது கடைசியில அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஆட்களா உருவனாங்க எடுத்தாங்க. அதே மாதிரி விஜயோட கட்சியில வந்து எவ்வளவு நாள் செலவு பண்ணி அவரை வந்து அவமானப்படுத்தணும், அவரை ஜெயிக்கூடாம பண்ணணும், அவர் வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கணுங்கிறக்காண்டி விலை பேசுவாங்க, இல்ல மிரட்டுவாங்க. அதுக்கு எதுக்குமே அடிபணிச்சு போயிடக்கூடாது. அப்படி போறாமலா இருந்தா பயந்தவங்களால இப்பவே போயிருங்க. ஏன்னா கடைசி நேரத்துல பணத்துக்காகவோ மிரட்டலோ அடிபணிச்சு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மனுஷன் பாவம். சோ அதனால இப்பவும் சொல்றேன், ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு, கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு எப்படி வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து ஆட்களை உருவாங்க, சீமான் அவர்கள் கட்சி வந்து நிறைய பேர் எப்படி விலைக்குவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஏன்னா இவங்ககிட்ட வந்து பணம் பயங்கரமா இருக்கு, என்ன வேணா பண்ணலாம், என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற மெதப்புல இருக்காங்க. சோ அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மனுஷன் உங்களை நம்பி பயங்கரமா எதிர்த்து வராரு, இங்க இருக்கிற ஆளுங்கட்சி மேல இருக்கிற ஆளுங்கட்சி. ஏன்னா இப்ப பரந்தூர் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா இப்படி பாதி பேருக்கு வந்து 10 ரூபாய் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. சோ மீதி பாதி பேர் என்ன பண்ண போறாங்க, விஜய்ல வேற அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னத்த சொல்ல, மக்கள் நம்பி அப்போ என்னத்த பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. சோ நான் என்ன சொல்றேன்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்போது பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி எங்க பார்த்தாலும் விஜய் தான் நாங்க ஓட்டு போட விஜய் தான் பயங்கரமா சொல்றீங்க. கடைசி நேரத்துல அவங்களோட கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பயங்கரமா பணத்தை வண்டி வண்டியா அவங்க இறக்குவாங்க. தேர்தல் சமயத்தை தளபதி விஜய் சொன்ன மாதிரி அந்த டைம்லயும் பயங்கரமா காசு வாங்கிட்டு கடைசியில ஓட்ட குத்திட்டீங்க அப்படின்னா அவர் நிலைமை என்ன ஆகும். சோ அதனால திரும்பியும் சொல்றேன், காசு யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. அது உங்களுடைய பணம் தான், உங்ககிட்ட சுரண்டி எடுக்கப்பட்ட பணம் தான், அது வேற வழியில உங்ககிட்ட வருது. சோ அதனால காசு வாங்கிட்டோம், அதனால அவங்கள்ட்ட தான் நம்ம குத்தணும். சோ காசு வாங்கிட்டோம்ல அதுக்கு நம்ம மனசாட்சி இப்படி உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம். யார் காசு கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், யாரு ஓட்டு போட்டு தெரிஞ்சா இங்க நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அது உங்களுக்கு பிடிச்சு போய் இருந்துச்சுன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம். ஆனா காசு கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ பாக்கலாம் இதுக்கு தளபதி விஜய் அவர் என்ன மாதிரி ஒரு பரிசு கொடுக்க போறாரு, திருப்பி செய்யணும்ல. இப்ப வந்து திமுக காரங்க பரிசு கொடுத்துட்டாங்க, தளபதி விஜய் அவர் சொன்னதுக்கு திருப்பி 2 நாள்லயே பாத்தீங்கன்னா ரீசர்ச் முடிச்சுட்டாங்க. பாதி பேர் கூப்பிட்டு இப்ப மீதி பாதி பேர் என்னைக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ தளபதி விஜய் அவர் சைடுல வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க, அவங்ககிட்ட வந்து நின்னாங்களா அந்த மக்கள் எங்க போனாங்க, உங்ககிட்டயே ஒரு ஒற்றுமை இல்லைன்னா நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து எங்களுக்காக வந்து நிலுங்கன்னு ஏன் வந்து எல்லாரும் கூப்பிடுறீங்க. இடையில வந்து தளபதி விஜய் நேரடியா வந்து பணியாளர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அவங்க எல்லாம் எங்க, சோ அவங்க எப்படி வந்து இந்த மக்கள் எல்லாம் விட்டாங்க, இந்த மக்கள் அங்குள்ள மக்கள் தானே. சோ அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா முழு வருத்தியும் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பேசலாம். சரி பாக்கலாம் விஜய் அவர் தரப்புல இருந்து இதுக்கு என்ன ஒரு பதில் வரப்போகுது அப்படிங்கிறத. சோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நான் பேச வீடியோல மாற்று கருத்துக்கள் சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.